ஹாய், திஸ் இஸ் பிளான்ஸ்டார். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்சரிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு நர்சரி போனாலுமே வந்து ஸ்டார்டிங்கே நம்ம பிளான்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நர்சரி ஃபுல்லாமே வந்து சுற்றி பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்க்குறதுனால அந்த நர்சரி வந்து எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம பிளான்ஸ்லாம் வந்து எப்படி சேல் ஆகுது அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு தெரியாத ஒரு ஒரு சில பிளான்ஸுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியலாம். இன்னொன்று நிறையா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து நல்லா நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம வாங்குற செடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பிளான்ட் வந்து இன்டோர் பிளான்ட்டா, இல்லை அவுட்டோர் பிளான்ட்டா, இல்லை சக்கலன் பெரிட்டியா அப்படிங்கிறது அந்த வேலை பார்க்குறவங்கள்ட்ட நம்ம கேட்டு வச்சுக்கணும். அது எவ்வளோ நேரம் சூரிய ஒளியில் இருக்கணும், ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில பிளான்ட்ஸ்க்குலாம் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அந்த நர்சரியில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக பாட் சைஸ் என்ன மாதிரி உரம் எவ்வளோ நாள் கழித்து கொடுக்கணும், உரம் கொடுக்கறதுக்கான இடைவெளி என்ன அப்படிங்கிறத இதை எல்லாமே கிளியராக அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்டு வச்சுக்கணும். அடுத்ததாக, ஒரு செடி வாங்கினதுக்கப்புறம் அந்த செடியில் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பூச்சிகள் வந்து என்றைக்குமே வந்து செடியோட இலைகளுக்கு கீழே அதிகமாக தங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. வாங்குறதுக்கு முன்னாடி இலைகளுக்கு அடிப்புறமாக நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ஏதாவது காய்ந்த இலைகள் அந்த செடியில் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதிகமாக மொட்டு இருக்கிற செடிகளாக பார்த்து வாங்குங்க. அண்ட் அதே சமயம் பூக்கள் ரொம்ப பூத்து இருந்த ஒரு செடியை வந்து வாங்குறதுக்கு பதிலாக அதில் மொட்டுக்கள் அதிகமாக இருக்கிற செடிகளை வந்து வாங்கலாம். இப்போ நர்சரியிலிருந்து ஒரு பேபி பிளான்ட் வாங்குகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சீடிங் இருக்கிற அந்த பாட்டில் இருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. இன்கேஸ் அந்த பாட்டோட இல்லை அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த நியூஸ் பேப்பர் கீழே இருக்கிற மண்ணோட சேர்ந்து அந்த பேபி பிளான்ட்டோட வேரை நல்லா வந்து சுற்றி கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தண்ணியில் டிப் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுனால அந்த பிளான்ட்ஸ் வந்து டை ஆகாமல் கொஞ்சம் 24 hours அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து நல்லா பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது திருத்தம் பண்ணணும், இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தாராளமாக அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.